இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படி கொடுத்த வசனம் லூக்கா 10 30 வரை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோக்கு போகிறான். போகும் வழியில கள்ளர் கையில அகப்பட்டுக் கொள்கிறான். ஆனா பாருங்க, அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொள்றாங்க, அவனை காயப்படுத்துறாங்க, குற்றூராக விட்டு போறாங்க. அப்பொழுது அந்த வழியா ஒரு ஆசாரியன் வருகிறான். வந்து கண்டு பக்கமா விலகி போகிறான். அப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். அதற்கு பிறகு பாருங்க, சமாரியன் ஒருவன் பிரயாணமா வருகையில அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரிக்கிறான். பாருங்க, கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றீராய் கிடக்கும் இந்த யூதனுக்கு ஆசாரியரும் லேவியரும் உதவி செய்ய வேண்டியவர்கள். ஆனா பாருங்க, உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்த போதும் குற்றீராக கிடக்கும் அந்த மனிதனை கண்டு பக்கமா விலகி போகிறாங்க. ஆனா அடிபட்டு கிடக்கிறவன் யூதனாக இருந்தாலும் கூட அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சமாரியன் நினைக்கின்றான். பாருங்க, எவ்வளவு ஒரு ஆச்சரியமான காரியம். இன்றைக்கும் கூட இந்த லேவியனை போல, இந்த ஆசாரியனை போல உங்க வாழ்க்கையில கூட நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கலாம், நெருக்கப்பட்டு இருக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கடன் பிரச்சனைகளினால ஒருவேளை வாழ்க்கையில உயர முடியாத நிலைகளிலே அடுத்த வேளை ஆகாரத்துக்கு கூட வழி இல்லாமல் இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கூட நீங்கள் இருக்கலாம். குற்றுயிராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் உறவுகள் கூட உங்களை மறந்திருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, கவலைப்படாதே. இந்த லேவியனை போல, இந்த ஆசாரியனை போல அல்ல, நல்ல சமாரியனாக நான் உன் வாழ்க்கையில நான் உனக்கு இருக்கின்றேன். நான் உன்னை ஆற்றுவேன், தேற்றுவேன், உன்னை பலப்படுத்துவேன். நான் உனக்கு விடுதலை தருவேன். உன் வாழ்க்கையை நான் கட்டுவேன், உனக்கு விடுதலை தருவேன், உனக்கு சுகம் தருவேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நான் நல்ல சமாரியனாக உனக்கு தீர்த்து வைப்பேன் என்று சொல்லி, உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்றார் பிரியமானவர்களே. அதனால கவலைப்படாதீங்க. நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு விடுதலையை தருவார். எந்த சூழ்நிலைகளா இருந்தாலும் ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் காயங்களை குணமாக்க அவர் அந்த நல்ல சமாரியன் எப்படி பயன்படுத்தினது பாருங்க, திராட்சரசமும் எண்ணெய். அதே போல இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் கூட திராட்சரசத்துக்கும் எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமா இருக்கிறது பிரியமானவர்களே. நல்ல சமாரியன் திராட்சரசமும் எண்ணெயும் தானே பயன்படுத்தி அவன் காயங்களில போட்டான். அப்படியானால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையிலே அவ்வளோ அகோர பாடுகளையும் வேதனைகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் காரி துப்பப்பட்டு கடைசி சுட்டு ரத்தத்தை சிந்தினாரே நமக்காக, இன்றைக்கு நல்ல சமாரியனாக உங்க வாழ்க்கையில வந்து உங்களுடைய காயங்களை ஆற்றுகிறவராக அவர் இருக்கின்றார். அதனால நறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிற மக்களை இயேசு புறக்கணிக்க மாட்டார். ஏனென்றால் அவர் நொறுங்குண்டு அவ்வளோ வேதனைகளே சரீரத்திலே, அவருடைய சரீரத்திலே அத்தனை காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா. அதனால மனிதர்களாகிய நாம் வேதனைப்படும் பொழுது அத்தனை காயங்களும் வேதனைகளும் இந்த துன்பங்களும் அவருக்கு தெரியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அத்தனை பாடுகளையும் அவர் சகித்து கொண்டார். அதனால மனிதர்களாகிய நாம் சோதனைகளை, வியாதிகளை கடந்து செல்லும் பொழுது, அந்த பாதைகளிலே கடந்து செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து லகுவாய் புரிந்து கொள்வார். உங்கள் காயங்களை எளிதாய் புரிந்து கொண்டு வேதனைகளை மாற்றி நல்ல சமாரியனாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார். அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அதனால நீங்களும் இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். இயேசப்பா, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நல்ல சமாரியனாக நீங்க வந்து எங்க வாழ்க்கையில எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நீங்க கேளுங்க. நிச்சயமா இயேசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். உங்கள் சரீரத்திலே ஒரு புதிய வாழ்க்கையை தருவார். புதிய உறுப்புகளை தந்து ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.